SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். டக்ளஸின் இறுதி முடிவு, CVKவை அழைக்கும் கருணா. இலங்கையில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள், ஜெர்மனியில் அனுராவுக்கு காத்திருக்கும் அழுத்தம். தைரிட்டி விஹாரைக்கு எதிராக போராட்டம் நிறைவு. சாணக்கியனின் அலுவலகத்துக்கு முன்னாள் குழப்பம். ராயபக்சாக்களை சிறையில் தள்ள அயராது பாடுபடும் அனுர அரசாங்கம். செயலிழப்பை சந்தித்துள்ள ChatGPT. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரும்பாலான வெளியாகியிருந்த செய்திகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுக்கும் தீர்மானத்தை பொறுத்துத்தான் வன்னியில் அதனுடைய பிரதிபலிப்புகள் வெளிப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் வீட்டில் இடம்பெற்ற சந்திப்பில் டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஊடக பேச்சாளர் சுரேன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். குறித்த சந்திப்பின் போது தற்போது கஜேந்திரகுமார் கூட்டணியின் நிலைமைகள் தொடர்பிலும் அவர்களிடமுள்ள கருத்துக்கள் தொடர்பிலும் செல்வம் அடைக்கலநாதன் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் சுமந்திரனின் கூற்றுப்படி பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அமைப்போம் என செல்வம் அடைக்கலநாதன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்காவை ஜேர்மன் வலியுறுத்த வேண்டும் என ஜேர்மனுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப்பீரிஸ் கோரிக்கை விடுவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக ஜேர்மன் செல்ல உள்ளார். இந்நிலையில் ஜேர்மனுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப்பீரிஸ் அறிக்கை ஒன்றினூடாக இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பொறுப்புக்கூறலின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் பல தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளதுடன் சாட்சியங்கள் சேகரிப்பு செயல்முறையை நிறுவியுள்ளது. எனினும் அன்னகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கமும் இதுவரையான செயற்பாடுகளை பொறுத்தவரையிலும் அதன் முந்தைய அரசாங்கமிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. அதன்படி போர்க்குற்றங்களை தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது. 30 வருட யுத்தத்தின் போது கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆத்துடன் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் அரச படைகள் பொதுமக்களை தாக்கியதுடன் சிலரை வலுக்கட்டாயமாக காணாமலும் ஆக்கியுள்ளார்கள். எனவே ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்காவின் ஜேர்மன் விஜயத்தின் போது பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அவரை ஜேர்மன் அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளது. சட்டவிரோத யாழ் தைதட்டி திச மகா விஹாரையை அகற்ற கோரியும் நேற்று மாலை ஆரம்பமான போராட்டம் நிறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்று வரும் பகுதிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலகம் அடக்கும் போலீசாரை அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் போராட்டம் அமைதியான முறையில் இடம்பெற்றிருந்தது. அத்தோடு நேற்றைய தினம் தைரட்டி விஹாரைக்கு வழிபாட்டுக்காக அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் வழமை போன்றே பக்தர்கள் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் MLAM இஸ்புல்லா ஆகியோரின் சந்திப்புக்கு சந்திரவெளி பிரதேசவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்போது சாணக்கியனின் மட்டக்களப்பு சந்திவெளி அலுவலகத்துக்கு முன்னால் சூடான நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலைமையில் அங்கு ஹிஸ்புல்லா சட்டத்தரணி ஒருவரை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாகவும் இந்த சந்திப்பை சாணக்கியன் ஏற்பாடு செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிள்ளையா இல்லையான்னு சொல்லுங்க. ராயபக்சாக்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் அயராது பாடப்படுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராயபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகின்றன. 2022 மே 9 இடம்பெற்ற வன்முறையின் போது திச மகாராமையில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராயபக்ச அளித்துள்ளார். இதற்கான அரசிடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது சமல் ராயபக்ச மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இந்நிலையில் இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ள பாடுபடுகிறது என்றும் எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டும் வருவோம் எனவும் சமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். உலக புகழ்பெற்ற ChatGPT சேவையில் திடீர் செயலிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
வெளிநாட்டு அறிக்கைகளின்படி உலகெங்கிலும் உள்ள பல பயனர்கள் ChatGPT சேவைகளை அணுக முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஒரு தானியங்கு செய்தி தோன்றும் பதிலை உருவாக்கும் போது பிழை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே பிழை தொடர்ந்தால் தயவு செய்து உதவி மையத்தை தொடர்பு கொள்ளவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் நேற்று நேரத்தில் OpenAI அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளியிடவில்லை. ஆனால் அதன் குழு இந்த பிரச்சனையை விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டக்ளஸின் இறுதி முடிவு CVKவை அழைக்கும் கருணா. இலங்கையில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள், ஜெர்மனியில் அனுராவுக்கு காத்திருக்கும் அழுத்தம். தைரிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் நிறைவு. சாணக்கியனின் அலுவலகத்துக்கு முன்னாள் குழப்பம். ராயபக்சாக்களை சிறையில் தள்ள அயராது பாடுபடும் அனுர அரசாங்கம். செயலிழப்பை சந்தித்துள்ள ChatGPT.